தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த படம் ரெடியாகி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தள்ள எப்போ வந்தாலும் ஜெயிக்கின்ற மைண்டில் இருந்துச்சு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு இந்த படம் கொண்டாடப்பட காரணம் என்ன? ஒரே காரணம் தான். தியேட்டரில் போய் 2.5 மணி நேரம் தம் கவலைகள் எல்லாம் மறந்து மக்கள் சிரித்து கொண்டாடிட்டு தியேட்டருக்கு வெளியில் நான் கூட ஒரு இன்டர்வியூ ஒரு லேடி அது சொல்ல முடியும் உளுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ சொல்ல முடியல. அதுதான் எங்களுக்கு தேவை. ஆக்சுவலாக விசாரத்தில் என்ன தான் ஆச்சு? உண்மையிலேயே அன்றைக்கி வரும்போது அவருக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஹரி சொன்னாப்புல 103, 104 டிகிரி காய்ச்சல் இருக்குது. இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் தாங்க மாட்டாங்க. அவருக்கு அப்போ இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் சொன்னோம் வரணுமான்னு கேட்டோம். இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு நாள் தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, நான் வந்தே திருன்னு வந்தார். சந்தானம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நேரில் பார்த்துருக்கீங்க. என்னன்னா அவர் பயங்கர டேலண்டான ஒரு கை. அதாவது காமெடி சொன்னால் மட்டும் இல்லை, அதுக்கு ஒர்க் அவுட் இது பண்ணுறது, அதுக்கு என்ன பேசுறது, டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிற ஒரு கேரக்டர். எனக்கே ஆசை அவர் திருப்பி இதுமாரி திருப்பி என்னோடலாம் நிறையா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. நான் ஒரு படம் பண்ணேன், திருநங்கை வேஷம் ஒன்று பண்ணேன். அலிபாபான்னு ஒரு கேரக்டர். அதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லெஜெண்ட்ஸ் சார். இந்த சைடு கவுண்டமணி சார், இந்த சைடு விவேக் சார். இந்த 2 பேர்த்துல ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது காமெடி எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஃபர்ஸ்ட் படம் முறைமாமன். ஒரு ஃபர்ஸ்ட் படம் இயக்குனர் எப்படி பயப்படுவார்? பயம் இருக்குல்ல, ஐயோ அந்த படம் ஓடணும், அடுத்த படம். அதே மாதிரி தான் அடுத்த படம். இப்போ இத்தனை படம் பண்ணிட்டார், கிட்டத்தட்ட 37 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. இனி அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சின்சியராக ஒரு பயத்தோட தான் ஆரம்பிப்பார். இந்த படம் நம்ம ஜெயிக்கணும். இப்போ அவர் அரண்மனை அந்த 1, 2, 3 ஆரம்பிச்சு 4 வர வரைக்கும் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. அவர் திரும்ப பேயே காமிச்சிட்டு இருக்காரு, வேற புதுசா ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. இந்த விமர்சனத்தை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? ஜாலியாக எடுத்துப்பாரு. விமர்சனங்களை ஜாலியாக எடுத்துக்கணும். விமர்சனங்கள் நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது யாராக இருந்தாலும் ஏற்றுப்போம். அவர் ஏற்றுப்பார். ஓகே இப்படி தான் சொல்ல. பட் ஹிட். இந்த பவித்ரா கே சுபாஷ் டைரக்ஷன். அவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ராதிகா மேடம் அப்போ பீக்கில் இருக்காங்க. லேடி ஒரு 2 சப்ஜெக்டில் அப்போ ராதிகா மேடம் பீக்கில் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு பண்ணலாம். நாசர் பேர், அப்போ யங் பேர் யாராவது ஒருத்தர் வேணுன்றப்போ செல்வா சார் தான் சொன்னார், நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அஜித், அவர் வேணும் அப்ரோச் பண்ணேன். நான் போய் கேட்கும்போது நடிக்க மாட்டேன்ட்டார். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் முன்னணியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. யாருடைய ஒர்க் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வியந்து பார்க்குறீங்க? நான் சமீபத்தில் இப்போ நான் பார்த்த லப்பர் தினேஷ் சார். உண்மையிலேயே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அன்பே சிவம் ஆர் லண்டன்? அன்பே சிவம் தான். நீங்கள் அதை விட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அன்பே சிவம் ஆர் கலகலப்பு? அன்பே சிவம் தான். அன்பே சிவம் அவர் எடுத்த ஜேர்னல்லே டிஃப்ரெண்ட் ஜேர்னல் நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி அவர் இன்டர்வியூலாம் சொல்லுவார், அந்த படம் எனக்கு ஒரு தனி ஒரு பொக்கிஷமான படம்னு சொல்லுவார். ஸோ அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், கமல் சாரோட நடித்த நான் ஒரு படம். ஸோ அதனால தான் அப்படி. மற்ற எல்லா படமே ஈக்குவல் தான். ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கக்கூடிய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் அதிகமான படங்களில் நடித்த ஒரு மிக முக்கியமான நடிகர். இவரால் நெகட்டிவ் ரோலும் பண்ண முடியும், நம்மளை சிரிக்க வைக்கவும் முடியும், நம்மளை அழுக வைக்கவும் முடியும். இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் விச்சு விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். உங்களுக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கீங்க? என்ன ஹாப்பின்னு உங்களுக்கே தெரியும். மத கஜா ராஜா பெரிய ஹிட்டு. ஸோ எங்கள் டீமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதுதான் நானும் முதல் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கடத்தில் யாரும் இருந்துச்சு, ஓகே இனிமேல் அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பெருசாக வராது, இப்போ அப்டேட்டட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வரும்போது டக்குன்னு இந்த பொங்கலுக்கு வருதுன்னு சுறு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் முதல்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த படம் ரெடியாகி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தள்ள எப்போ வந்தாலும் ஜெயிக்கின்ற மைண்டில் இருந்துச்சு. ஸோ சுந்தர் சார் இந்த பொங்கலுக்கு டெஃபினட்டாக அப்படி ரிலீஸ் பண்ணிட்டுருக்கா. அவர் தான் ஸ்டெப் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார், வெற்றியும் கண்டார். ஏன்னா இப்போ பார்த்தாலும் 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அப்டேட்டில் இருக்கிற ஒரு படம் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சீன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், அதனுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லா விதத்துலேயும் இந்த படம் எப்போ வந்தாலும் ஜெயிக்கின்ற. ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்ன அதில் நடித்த சில பேர் மிஸ் பண்ணுறது இல்லை. இப்போ கரண்ட்டில் இல்லை, மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபலா நிறைய பேர் இல்லை. பட் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதில் அஜித் அவர்களே விடாமுயற்சி படம் கூட இருந்தது. மேபி விடாமுயற்சி வராதனால தான் மதராஜா வந்ததா? இல்லை, நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணோம். சப்போஸ் டைரக்டர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், ஏன்னா இது வந்து பொங்கலுக்கு ஏற்ற படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் படம்னா நல்லா வெக்கேஷன், ஐ மீன் ஹாலிடே சீசனுக்கு வர்றது, இல்லாட்டி பொங்கலுக்கு இது அப்போ எடுக்கும்போதே பொங்கல் ரிலீஸ் தான் எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி மைண்டில் வச்சுருந்தார் பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்ட்டு. பட் அதுக்கான ப்ராசஸ் வந்து டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து சுந்தர் சார் வந்து 1 வீக்கில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கரெக்டாக படத்தை கொண்டு வந்துட்டார். பயங்கர ஸ்பீடில் டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அதாவது நம்ம நினச்சி பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு எல்லாமே நடந்துருச்சு. குறிப்பாக இந்த படத்தில் நடிகர் விஷால் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா விஷால் அவர்கள் கடந்த வாரம் இதே மாதிரி ப்ரெஸ் மீட் நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவர் மீது அவருக்கு என்னாச்சு ஏகப்பட்ட வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆச்சு. அவரோட நீங்களும் பழகிருக்கீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பழக்கம் இருக்கும். நல்ல பழக்கம். இந்த செய்திகள் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக விஷால் அவர்கள் என்ன தான் ஆச்சு? நான் தான் போன ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அன்றைக்கி வரும்போது அவருக்கு வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, வந்து ஹரி சொன்னாப்புல 103, 104 டிகிரி காய்ச்சல் இருக்குது, குளிர் காய்ச்சல். நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும். இப்போ குளிர் காய்ச்சல் என்ன கூட்டத்தை உட்கார வச்சிங்கன்னா இந்த ஏசியில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிவரிங் இருக்கும், நார்மலாக இருக்கும். சரி, இது எல்லாத்துக்குமே வர்றது என்னன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் வந்து சீக்கிரம் ரிக்கவரி ஆகணும்னு தான் நம்ம சொல்லணும் முடியாது. அதை வச்சுட்டு நிறைய பேர் எழுதுறாங்க பாருங்கள். அவங்க நல்லா யோசிக்கணும். அவங்க ஃபேமிலிக்கு வரும், அவங்களுக்கு வரும், அவங்க சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸ்க்கு வரும், எல்லாத்துக்கும் இந்த சீக்கு வர்றது தானே. இத்தனைக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கேரக்டர், தம்பியாட்டம், எங்களுக்கு ஃபேமிலியில் தம்பியாட்டம் ஒருத்தன். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இப்போ ஷோக்கு வந்தார். ஷோக்கு வந்தால் அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன். எத்தனை பேர் அவர் முன்னாடி சொல்கிறாங்க அப்படி எழுதிருக்கூடாது, இப்படி எழுதிருக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட கமலாவில் போய் நல்ல கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, சத்யம் தேட்டர் போயிட்டுருக்காரு, பாட்டு பாடினாரு. பாட்டு. அதான் சொல்கிறேன், என்னென்னா ஒருத்தர் 104 டிகிரி காய்ச்சல், குளிர் காய்ச்சல் இருக்கும்போது ஃபீவர் வேறு, குளிர் காய்ச்சல் 2 வித்தியாசம் இருக்குது. அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் தாங்க மாட்டாங்க. அவருக்கு அப்போ இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் சொன்னோம் வரணுமான்னு கேட்டோம். இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, நான் வந்தே தீருவேன்னு வந்தார். இப்போ எல்லாருமே ஐயோ சாரி என்ன பண்ண, அப்போ யோசிக்கணும். அதை விஷால் சார் அந்த ரிவ்யூலாம் படிச்சிருந்தாரா? அவர் பற்றி எழுதியிருப்பாங்களா? அது படிச்சு தான் நீங்கள் சிரிச்சார். தேட்டரில் நீங்கள் வந்திருந்தீங்களே, பார்த்துருப்பீங்களே, சிரிச்சாரில் இதுமாரி சொல்லியிருக்காங்க, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சுன்னு சொல்கிறார். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதது ஒன்று, யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க. எதிர்மறை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பிடிக்கும், பட் ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே வரலாம், பேசி எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு வரலாம், எழுதுறவங்களுக்கு வரலாம், என்ன வேணால் வரலாம், அந்த ஃபேமிலிக்கெலாம் வரலாம். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். விஷாலுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அதிகமாக நம்மளை கவனிக்க வச்சது, சிரிக்க வச்சது அப்படின்னா அது சந்தானம் தான். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி சந்தானம் எப்படி இருந்தாரோ அதே திரும்பவும் பார்த்தோம் அந்த ஒரு சந்தானத்தை. இப்போ இந்த மாதிரி சந்தானம் இப்போவும் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பலருமே ஏங்குறாங்க. சந்தானத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. டெஃபினட் அந்த படத்தில். அதுக்கப்புறம் கலகலப்பு, நிறைய படங்கள் காம்பினேஷன் அவரோட நடிச்சிருக்கேன். என்னென்னா அவர் வந்து பயங்கர டேலண்டான ஒரு கை. அதாவது காமெடி சொன்னால் மட்டும் இல்லை, அதுக்கு ஒர்க் அவுட் இது பண்ணுறது, அதுக்கு என்ன பேசுன்றது, டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிற ஒரு கேரக்டர். எனக்கே ஆசை அவர் திருப்பி வந்து இந்தமாரி திருப்பி எங்களோடலாம் நிறையா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. பட் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, நம்ம போய் வாங்க சார் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு இதுவும் கிடையாது. பட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணலாம் அவர்கிட்ட, பார்க்கும்போது தலைவா வாங்கலேன் அப்படின்னு கேட்கலாம், கேட்டு பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசை. படம் பார்க்குற ஆடியன்ஸ் மேலே சொல்கிறாங்க, ஐயோ சந்தானம் திரும்ப இதே மாதிரி. ஆமாம், எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் அதாவது எனக்கு வந்து இங்கே இருக்கிற பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சினிமா இல்லாதவங்க, நீங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு வந்து அவர்லாம் வந்தார்னா இன்னும் தேட்டரில் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மெசேஜெல்லாம் அவர்கிட்ட காமிக்கணும், நிறைய ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அவருமே படத்தோட ரிலீஸ்க்கு சொல்லும்போது அவரும் தன்னுடைய ட்வீட் போகிறதாகட்டும், இப்போ நன்றி தெரிவிச்ச ஒரு வீடியோ. ஆமாம், வீடியோ அவரும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், பயங்கர ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பாஸ் கிளாப்ஸ் எல்லா ஊர்லேயுமே. அது குறிப்பாக அவருக்கும் அந்த மாமியார் காமெடி ஒரு இடத்துல எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக மனோபாலா அவர்கள். கண்டிப்பாக எப்படி நாகேஷ் அவர்களுக்கு மகளிர் மட்டும் படம் பேசப்பட்டதோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவருக்கு வந்தது. ஆமாம், ஆக்சுவலாக அந்த படம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிச்சோன்னே சுந்தர் சார் ஃபோன் பண்ணிட்டு, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறா, இந்த படம் வந்துச்சுன்னா நானும் நம்பர் 1 காமெடியாக நான் வந்துடுவேன்னு சொன்னார். உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. 20 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சுருப்பார். என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக அவரும் எப்படி மணிவண்ணன் சார் எனக்கு குரு, அதுமாரி அவரும் எனக்கு ஒரு குரு தான். ஏன்னா கிட்டத்தட்ட 19 சீரியல் அவர் டைரக்ட் பண்ண சீரியலில் நடிச்சிருக்கேன் நான். 20 சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கார், 19 சீரியலில் லீட் ரோல் நடிச்சிருக்கேன் நான் அவர் டைரக்ஷனில். ஸோ அவரும் மிஸ் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் ஆளே இல்லை. ஸோ அப்படிதான்ட்டு நாங்கள் அவர் அரண்மனை 4 பண்ணும்போது நான் நடிக்க முடியல, உடம்பு சரியில்லை, எங்களுக்கு ஒரு லெட்டராட்ட கொடுத்துருந்தார், அது கூட எல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க. சரி, அவருக்கு ஆல்டர்னேட் உண்மையிலே சேசு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தான். ஸோ அவனும் இறந்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா
என்ன வேணா யார் எப்படி வேணா நடிச்சிடலாங்க. ஆனால் மக்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது யாராலையுமே முடியாது. எஸ், அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அதனால தான் கவுண்டமணி சார் ஆகட்டும், வடிவேல் சார் ஆகட்டும், சந்தானம் சார், யோகி பாபு, இவங்க எல்லாருமே வந்து கடவுளால் நேராக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்கள மட்டும்தான் சிரிக்க வைக்க முடியும். ஒருத்தரை கோவப்படுத்த முடியும், ஒருத்தரை அள வைக்க முடியும், ஆனால் சிரிக்க வைக்கிறது கஷ்டம். இவங்கெல்லாம் போகிறது ரொம்ப நம்மளை அள வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்க ஆமா. ஒவ்வொரு படத்துலையுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய காமெடியன்ஸ் ஷோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. கவுண்டமணி சந்தானத்தை ஆரம்பித்து இப்போ யோகி பாபு, ஆமாம், சந்தானம் எல்லாரோடையுமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. அவங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் பார்க்கும்போது வியந்துருக்கீங்களா, என்னப்பா அவங்க இப்படி பண்ணுறாங்களே? கண்டிப்பாங்க. நான் வந்து ஒரு படம் பண்ணேன், திருநங்கை வேஷம் ஒன்று பண்ணேன். உனக்காக எனக்கு அலிபாபான்னு ஒரு கேரக்டர். அதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லெஜண்ட் சார். இந்த சைடு கவுண்டமணி சார், இந்த சைடு விவேக் சார். இந்த 2 பேர்த்துல ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது காமெடி எவ்வளோ கஷ்டன்ட்டு. நான் ஒன்லி அந்த கெட்டப்னால தான் நான் சிரிக்க வச்சேன் ஒழிய என்னோட டைலாக் இலைக்கில் எதுவுமே கிடையாது. பட் அவங்க எனக்கு ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாருங்கள், அது எனக்கு தியேட்டரில் கிளாப்ஸ் கிடச்சிது. அப்போ இன்னொரு அந்த படத்தோட வாய்ஸ், அந்த படத்தில் கொடுத்த வாய்ஸ் வந்து சிங்கம்புலி. அது முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான், நான் காமெடி பண்ணல. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது கெட்டப்பு ப்ளஸ் கவுண்டமணி சார், விவேக் சார், இந்த சைடு சிங்கமொழி வாய்ஸ்லாம் சேர்ந்து எனக்கு தியேட்டரில் இப்போ கிளாப்ஸ் கிடச்சி சார். அப்போ ஆனால் அந்த அலிபாபா கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது இல்லை? ஆமாம், பயங்கரமாக பேசப்பட்டது. ஓகே, ரொம்ப எல்லா பத்திரிகைகளுமே அப்போ நியூஸ் தானே இந்த மாதிரி இது இல்லாட்டி எல்லாத்துலேயுமே வந்து கவுண்டமணி சார், விவேக் சாரோட சேர்ந்து மிகப்பெரிய தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்குறவர் என் பேர் போட்டு விஜயவிஸ்வநாத் திருநங்கையை நடிச்சுட்டு போட்டிருந்தாங்க அப்போ. ஓகே ஓகே. அப்போ இப்போ மதகதராஜா திரைப்படம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் சரி செகண்ட் ஹாப்லையும் நிறைய காட்சிகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் ஷூட்டிங் பண்ணல கூடவே இருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ரசித்த எடுத்த ஒரு காட்சினா இது? எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு கலவரம் நடிக்கும் தெரியுங்களா, சுவாமிநாதன். இன்னும் அந்த சீன் எடுக்கும் போது நினைச்சேனே சிரிப்பாது. அந்த கிணத்துல உழுகிறதாகட்டும், அப்புறம் வந்து யோகா பண்ணும்போது காலத்துக்கு 500, 1500, 2500 அப்படி சாமி. இன்னும் அந்த சீன்லாம் எடுக்கும்போது மாண்டிட்டு நான் உழுந்து சிரிச்சுட்டு இருப்பேன் நான். உண்மையில அதெல்லாம் இப்போ பாருங்க, இத்தனை தடவை நம்ம கூட நடிச்சு என்ன பண்ணாலும் அன்னைக்கு தேட்டரில் பார்க்கும்போது என்ன அறியாமல் நான் உழுந்து சிரித்தேன். அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்றேன். அப்புறம் விட்டால் சொல்லவே வேண்டாம், அந்த 15 நிமிஷம் மனோபலாவோட அந்த டெத்து சீக்வன்ஸ், எப்பா அன்றைக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எல்லாம் மறக்க முடியாது. ஓகே சார். சுந்தர்சி சார் பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இயக்குநர்கள் ஒரு கடத்தில் வருவாங்க, ஹிட் கொடுப்பாங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். பட் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சுந்தர்சி அந்த ஒரு பீக்லேயே இருக்காரு, அந்த டாப் இயக்குநர்களை பட்டியலில் இன்னுமே இருக்காரு. என்னன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே பதில் தான் அது. ஃபஸ்ட்டு படம் முறைமாமன். ஒரு ஃபஸ்ட்டு படம் இயக்குனர் எப்படி பயப்படுவார்? பயம் இருக்குல்ல, ஐயோ அந்த படம் ஓடணும், அடுத்த படம். அதே மாதிரி தான் அடுத்த படம். இப்போ இத்தனை படம் பண்ணிட்டார், கிட்டத்தட்ட 37-38 படம் டைரக்ட் பண்ணிட்டார். இனி அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சின்சியராக ஒரு பயத்தோட தான் ஆரம்பிப்பார். இந்த படம் நம்ம ஜெயிக்கணும்ட்டு. இவ்வளோ படம் ஜெயிச்சிருக்கமே அப்படின்றது ஆரம்பிக்க மாட்டார். இந்த படம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு தான் வேலை பார்ப்பார். ஸோ அந்த எண்ணம் இருந்தாலே போதும், நீங்கள் எத்தனை படம் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம், எவ்வளோ படம் வேணாலும் ஹிட் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுதான் மெயின் ரீசன். அதுதான் முதல் படம் எப்படி இயக்குனாரோ அதே மாதிரி தான் எத்தனை படம் இருந்தாலும் அவர் இயக்குவார். அதுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சிருப்பார். ஓகே. பட் இன்னும் அதுக்காட்டியே ஓடிட்டு இருக்காரு. ஆமாம், அதுதான் இருப்பார். இப்போ இந்த படம் வந்துச்சு, மாபெரும் வெற்றி. இப்போ அடுத்த படம் கேங்கர்ஸ், அதுக்கு இப்போ அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருப்பார். ரிலீஸ், அதையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு படமும் எனக்கு முதல் படம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாரி தான். பட் இருந்தாலும் மற்ற இயக்குநர்கள் கொண்டாடப்படுற அளவுக்கு சுதர்சி கொண்டாடப்படலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இவர் கமர்ஷியல் ட்ராக்லேயே போறாரு. இன்னும் கொஞ்சம் அவர் அன்பே ஷோ மாதிரி, அருணாச்சலம் மாதிரி திரும்பவும் படம் பண்ணலாமே, ஏன் கமர்ஷியலுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு? அருணாச்சலம் பெரிய கமர்ஷியல் ஹிட், பட் அன்பே ஷோ இல்லை, அது அவரே சொல்லியிருக்காரு. அன்பே ஷோ மாட்ட பண்ணி தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்தேன்னு சொன்னார். அவரே சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்களே எடுத்துருக்கீங்க அதை. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி வந்து இந்த படம் கொண்டாடப்பட காரணம் என்ன ரஞ்சித்? ஒரே காரணம் தான். தேட்டரில் போய் 2.5 மணி நேரம் தம் கவலைகள் எல்லாம் மறந்து மக்கள் சிரித்து கொண்டாடிட்டு தேட்டருக்கு வெளியில், நான் கூட இப்போ ஒரு இன்டர்வியூ, ஒரு லேடி அது சொல்ல முடியும் உளுந்து சிரிக்கிறாங்க, ஐயோ சொல்ல முடியல. அதுதான் எங்களுக்கு தேவை. வருஷத்துக்கு 2-3 படம் எடுத்துடுறாரு. எடுக்கும்போது எல்லாமே கமர்ஷியல் படம் எடுத்து மக்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ எங்களாட்ட அவருடைய ஃபேன் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அன்பே ஷோ மட்டும் எடுத்து 1 இயர் ஒர்க் இல்லை, அதுக்கப்புறம் அந்த வின்னர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மல் போயிடுச்சு, அதில் போயிட்டார். பட் இருந்தாலுமே இப்போ அவர் அரண்மனை அந்த 1, 2, 3 ஆரம்பிச்சு 4 வர வரைக்கும் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. அவர் திரும்ப பேயே காமிச்சிட்டு இருக்காரு, வேற புதுசா ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. இந்த விமர்சனத்தை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? ஜாலியாக எடுத்துப்பாரு. விமர்சனங்களை ஜாலியாக எடுத்துக்கணும். விமர்சனங்கள் நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம்.
அது யாராக இருந்தாலும் ஏற்றுப்பார், அவர் ஏற்றுப்பார், ஓகே இப்படி தான் சொல்ல. பட் ஹிட் அதான் என்ன விமர்சனம் வந்தாலும் படம் 100 கோடி அடிச்சிருச்சு. ஆமாம், கமர்ஷியல். அப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க. விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, என்னை பற்றி 4, எல்லாத்தையும் பற்றியும் சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி தான் நம்ம முக்கியம். வெற்றியை நம்ம அவங்களுக்கு காணிக்கையாக கொடுத்துறோம். இந்த ஜெயிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு ஏதாவது சொல்ல வரையா சொல்லு அப்படின்னு. சார் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு பிறகு நீங்களே சொன்னீங்க வடிவேலு அவர்களும் சுமசி அவர்களும் ஒன்று சேர்றாங்க. எப்படா அந்த காம்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கேங்கர்ஸ் வெயிட்டிங் படம் எப்படி வந்துட்டு இருக்கு? சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன், நான் வெயிட்டிங். ஏன்னா நானே கிட்டத்தட்ட 12-10 வருஷம் கழிச்சு வடிவேலனோட நடிக்கிறேன். எப்படி வின்னரில் அவரோட நடிக்கும்போது கஷ்டப்பட்டனோ, அவரோட நடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டனோ, அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் கஷ்டப்பட்டேன். ஓகே, நடிக்க முடியல அவரோட. ஏன்னா மாபெரும் நடிகனுங்க, அவரெல்லாம் காமெடியெல்லாம் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நடிக்கும் போதே நமக்கே பயம் வந்துச்சு. அண்ணே என்னண்ணே வாச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. பட் நடிக்க முடியல. 2-3 டேக்லாம் வாங்கினேன். அப்போ 10 டேக் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன். அதனால் 2-3 டேக்கில் முடிச்சிட்டேன். வடிவேலு அவர்கள் இன்னும் அதே ஃபார்மில் இருக்கார். அதே ஃபார்ம் 100% ஃபார்மில் இருக்கார். ஓகே, அதுதான் அவரோட கலைஞனோட மாபெரும் இது. எப்போ தான் நான் வருவேண்டான்ற மாரி வந்து நிற்கிறார் பாருங்க, அதுதான் அந்த கலைஞனோட மாபெரும் சக்தினே சொல்லாது. இந்த கேங்கர்ஸ் படம் என்ன மாதிரியான ஜானர்? இது வினன் மாதிரி இருக்குமா இல்லை கிரி மாதிரியா, என்ன மாதிரி வரப்போகுது? கிரி அந்த மாதிரி எல்லாமே மிக்சடு. ஆமாம். ஓகே, எப்போ ரிலீஸ் இது, எப்போ எதிர்பார்க்கலாம்? நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த படம் மாபெரும் வெற்றி. ஸோ டைரக்டர் தான் சொல்லணும் எப்போ ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதே மாதிரி அடுத்து கலகலப்பு 3 வேற வருது. ஆமாம், இந்த வருஷம் 2-3 ப்ராஜெக்ட் வரிசையாக வச்சிருக்காரு. ஸோ கலகலப்பு 3 அதில் அதுலேயுமே சூப்பர். அடுத்தடுத்து இந்த மாதிரி தேட்டரில் சிரிக்க வைக்கிற மாதிரி படங்களுக்காக தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படங்களை பற்றி பேசாச்சு. இன்னும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் படம் நீங்கள் அறிமுகமானது வந்து சந்தன காற்று திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்துறாரு. விஜயகாந்த் அவர் மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ சார் உண்மையிலே சொன்னேன், அவரை பற்றி கண்டினியூவாக பேசினா எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா நான் வந்து என்னை முதலே சொல்லியிருக்கேன், என்னை ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார் 1990. அப்போ அந்த படம் மிஸ் ஆச்சு. வேறு அப்படி போனோடனே மணிவண்ணன் சார் ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு வந்தார். டைரக்டர் படம் நடிக்கல போல இருக்க நீங்கள், இப்போ என் படத்தில் சந்தன காட்டுன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் வில்லனை நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நாளைக்கு கேப்டன்ட்டு கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதனால் அதில் ஒரு சோலோ ஃபைட் இருக்குது அப்படின்னாரு. சரிங்க சார், எனக்கு அப்போ தான் ஃப்ரெஷ். நான் இதுக்கு முன்னாடி துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சரின்ட்டு அடுத்த நாள் கேப்டனை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் அவர் அப்போ தான் பார்க்குறேன். டப்பிங் தேட்டர்லேருந்து வெளியே வந்தோடனே மணிவன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, தலைவர் அந்த மாதிரி வில்லனை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணல இவர் தான். அப்போ இவ்வளோ தூரம் ஹேர் விட்டுருப்பேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் லாங் ஹேர் விட்டுருப்பேன். உடனே கை கொடுத்தாரு, பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே டைரக்டர் கொஞ்சம் அப்படியே சூப்பர் மாஸ்டர்கிட்ட விட்டு ட்ரைனிங், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் பண்ணிடாதீங்க, அவங்க ஏதோ ஏசக பசங்க அங்கே உழு இங்கே உழு இந்த ஃபால் கற்றுக்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு படம் நான் தானே, சோலோ ஃபைட் தானே, நான் பார்த்துக்கிறேன்னாரு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் அவர்கிட்ட. போனோன்னே மேக்கப் போட உட்காந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல நமக்கு, ஃபஸ்ட்டு மேக்கப் போடுவோம், பின்னாடி நிற்கிறாரு. சார் உட்காருங்க மேக்கப் பண்ண கூட்டுங்க பாரு, கண்ணா அப்படின்னா நான் அப்பிடாதீங்க, வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்துட்டு என்ன காஸ்டியூம் கொடுத்துருக்காங்கன்னா இதை 3 வச்சுருக்காரு, டைரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காரு, இதை போட்டுங்க வச்சு நல்லாயிருக்கும், டைரக்டர்கிட்ட கேட்டுங்க, அப்படி ஜாக்கெட்லாம் போட்டுங்க, ரக்கடாக இருப்பீங்க அப்படின்ட்டு போயிட்டார். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஹீரோக்கு மாபெரும் 90ல் எவ்வளோ பெரிய ஹீரோ பீக்கில் இருக்கார். முடிஞ்சோடனே டப்பிங் தேட்டர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வருது, எல்லா சீன்ஸ்லாம் முடிஞ்சது. ஃபைட்டு ஐடியல் பீச்சில், அங்கே தான் அண்டர் வாட்டர் கேமரா வைக்க முடியுது, அங்கே தான் ஃபைட்டு. போனோன்னே எனக்கு ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் கேட்டவனை கொடுத்துருக்காங்க, சட்டி மேலே ஒரு கட்டெல்லாம் போட்டு நின்று. சூப்பர் மாஸ்டர் சொல்கிறார், கேப்டன் பைக்கில் அடிப்பார், நீங்கள் ஜம்ப் பண்ணணும். மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர் அப்படின்னு. ஸ்விம்மிங் தெரியாதா? இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் முடிச்சு தான் நம்ம வெளியிலே போய் எடுக்கணும், நீங்கள் ஓடுறதில்ல. நீங்கள் தெரியாது மாஸ்டர். ஆனால் கேப்டன் என்னென்ன ஸ்விம்மிங் பரவாயில்ல, டூப்பை கூப்பிடுங்க, டூப்பை உழுகிறத எடுத்துகிட்டு அப்புறம் க்ளோஸ் எடுத்துங்க மாஸ்டர். டூப் என்ன தலைவர் தினேஷ். ஓகே, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்றான். கேப்டனில் எந்த வித ரியாக்ஷன் இல்லைங்க. அவர் உடனே தட்டி கொடுத்தார், ஒன்றும் வச்சல, தைரியமே என்னை நம்பி குதிங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் குதிச்சேன்னு அவரே கேமராட்ட கொண்டு என்னை ரியாக்ஷன் எடுங்க சொல்லி மேலே கொண்டு விட்டார். 30 செகண்ட்ஸ். பரவாயில்லையே, மூச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் பிடிச்சிங்க, அந்த ரியாக்ஷன் எடுத்தால் இன்னும் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மூமெண்ட் இருப்பேன். மேலே கொண்டு விட்டுறாரு. ஃபைட் முடிஞ்சது. டப்பிங் தேட்டர் கூப்பிட்றாரு, உங்கள் வாய்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா டப்பிங் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்னு. டப்பிங் முடிஞ்சது. படம் அடுத்த வாரம் ரிலீஸு, ஃப்ரைடே ரிலீஸு. முதல் நாள் சண்டே என்னை கூப்பிட்றாங்க ஆஃபீஸ்லேருந்து. என் ஆஃபீஸ் அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் டீனர் கூப்பிட்டு இந்த மாதிரி கேப்டன் கூப்பிட்றேன்னு போனோன்னே ஒருத்தர் இருந்தார், வயசான ஒருத்தர், அதான் குருவியார். அப்போ தான் பார்க்குறேன், தினத்தந்தி ஃபேமஸான இருக்காங்க. ஆனால் இவர் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதில்ல மணிவண்ணன் சார் கூட சந்தன காற்று வில்லனா ஒரு ரைட்டப் வேணும்னே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஓகேனார். வந்தால் எழுதுவேன். ஃப்ரைடே 1/2 பேஜ்
அறிமுகம் விஜயகாந்துக்கு ஆப்போசிட் வில்லனாக 6 அடி உயரம் போட்டு போயிடும். செம்ம ரீச். இல்ல இப்ப யோசிச்சு பார்த்தா ஒரு நடிகர் எதுக்கு பீக்ல நடிகர் உங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு கத்தாரில் அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நான் பேசினேன், அதை பற்றி சொல்கிறேன். உடனே பார்த்தா ஃப்ரைடே வருது. ஃப்ரைடே வந்து உங்களுக்கு தெரியுமே, தினத்தந்தி இல்லாத வீடே இருக்காது. அப்போ வேற எதுவுமே கிடையாது, டிவி எதுவும் கிடையாது. பார்த்தா ஈவினிங்க்கு ஃப்ரைடே சாட்டர்டே 3 நாள் கிட்டத்தட்ட 7-8 படம் கமிட் ஆகிறேன். என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு டி ராஜேந்திர சார் கூப்பிட்டார். அவர் அப்போ சாந்தின்னு ஒன்று எடுத்துட்டு இருக்காரு தமிழ். ஆமாம், நீ உங்கள் டப்பியும் பேசணும், இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. டக்குன்னு இது அப்போ வந்து பீக் ராம்கி பீக். அப்போ ராம்கி படம், பிரபு சார் படம், ஆர் உதயகுமார் படம், இப்படி வரிசையாக 6-7 படம் கமிட் ஆகிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவரை போய் பார்க்கலான்னு ஆஃபீஸ் போனப்பா நானே ஃபோன் பண்ண வாப்பா அப்படின்ட்டு பேப்பர் தூக்கி கொடுக்குறாரு. காமிச்சா அவர் மதுரையில் தேட்டரில் பின்னாடி பெரிய ஓடிக்ஸ் வைப்பாங்கள கேப்டன் படம்ன்றப்ப எப்படி இருக்கும் பார்த்தா அதில் ஒரு ஷாட் வரும். எனக்கு ஈட்டியில் எழுதிவார் அப்படின்னு திரும்பி பார்ப்பேன். அந்த ஷாட்டை பெரிய ஃபோட்டோ எடுத்து பெரிய கட் அவுட் வச்சுருக்காரு எனக்கு. உங்களுக்கு ஆமாம், அதெல்லாம் பெரிய விஷயங்க. இது முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது உரசி பக்கத்தில். கீழே மேலே அது ஃப்ளோர் இருக்கும். மேலே ஷூட்டிங்கில் நான் இருந்தேன், கீழே ஒரு ஷூட்டிங் வந்திருக்காருன்னு நான் போனேன். கேப்டன் என்ன போகுது, சீரியல் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஆமாம்மா சீரியல் நடிச்சிட்ருக்கில்ல, சரி லஞ்சுக்கு வந்துடு அப்படின்னாரு. குசால் தாஸ் கார்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கிடையாது, இது இடிச்சிட்டாங்க. நான் கீழே லஞ்சுக்கு சாப்பிட்டு மேலே போயிட்டேன். எத்தனை மணிக்கு முடியினார்? 6 எப்படி 9,000 கேப்டன் சீரியலில். சரி நான் 6 மணிக்கு முடிச்சிடுவேன். சரிங்க கேப்டன் மேலே வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 6-6:15 பார்த்தா எல்லாம் மேலே எல்லாம் பரபரப்பாக சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் என்னென்னு பார்த்து பின்னாடி நிற்கிறாரு. இல்லை கேப்டன் நாங்கள் முடிஞ்சிருச்சுப்பா, நான் கிளம்புறப்பா, அது சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றார். அங்கே இருக்கிறவங்களே ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. இப்படி அவரோட பழகி அப்புறம் வந்து நடிகர் சங்க பிரசிடெண்ட்டாக வந்தார். அவர் கூட ஒர்க் பண்ண பணியாற்ற வந்து இப்போ ஆப்போசிட் எலெக்ஷனில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் வர்றார். அப்போ அந்த சைடு போனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கூட்டம் நிற்குன்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட, அண்ணா ஒரு வேலையை போயிட்டு வரும்போது ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்க்கணும் போல இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறது, யார்கிட்ட ஃபோன் பண்ணலாம் அப்படின்றப்போ அவருடைய எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து நம்பர் வாங்கி, இதுமாரி அண்ணனை பார்க்க முடியுமா, பயங்கர கூட்டமாக இருக்குது, வேண்டாம் என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணுங்கண்ணா, நேரில் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகலாம். நான் ஃபோனை வச்சு 10 நிமிஷத்தில் கால் வருது. அவர் கத்துறா இருப்பான், அவனை உடனே வர சொல்கிறாரு அப்படின்னு. போனால் செம கூட்டம் இருந்தாலும் டக்குன்னு உள்ளே போனேன். என்ன நீ என்கிட்ட என்ன பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்குற, நீ அப்பாயின்மெண்ட் கேட்கணுமா? இல்லை கேப்டன் முந்தியோக்க அது அரசியல்ப்பா, இது நீ என்னுடைய நண்பன், நான் அவனை அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷத்தில் இருக்கேன், நீ என்ன என்கிட்ட வந்து அப்படி. அதான் கடைசியாக பார்த்து அவர் பார்க்க முடியல, எவ்வளோ ட்ரை பண்ண பார்க்க முடியல. சரி என்ன பண்ணுறது, எமோஷனானது. அதனால தான் என்ன பண்ணேன், கத்தாரில் இப்போ சிக்டா அவார்ட்ஸ் கொடுக்கும்போது என்னை செலக்ட் பண்ணி இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கமிட்டியே சஃபி சாதிகன் 2 பேர் இவர் தான் கரெக்டான ஆள் இவருக்கு கேப்டன் அவார்டு கொடுக்குறக்குன்னு என்னை அங்கே கூப்பிட்டு போய் அவார்டு கொடுக்க வச்சாங்க. பெரிய விஷயம். அதான் மறைஞ்சாலும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. அதான் உண்மையிலேங்க, எனக்கு அப்படிலாம் இப்போலாம் யார் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. டவுன் டு எர்த்துன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இப்போ சுந்தர் சி சாரோட படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு கமல்ஹாசன், அஜித் அப்படின்னு எல்லா முன்னணி நடிகரும் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் சாரும் அவர் ஏன் சேர்ந்து பண்ணதான்ற அது 2-3 படம் பண்ணுற மாதிரி இருந்து அப்படியே மிஸ் ஆகி போயிடுச்சு. உண்மையிலேயே கேப்டனே சொல்லுவார், என்னப்பா பண்ணலாம் 2-3 படம் மிஸ் ஆயிடுச்சு, பண்ண வேண்டியது அப்படியே தள்ளி போயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுந்தர்சியோடைய கூட்டணி அப்படின்னா இப்போ நம்ம நிறைய நடிகர்கள் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஆரம்பத்தில் எல்லாருமே ரசிச்ச கூட்டணி அப்படின்னா சுந்தர்சி, கார்த்திக் இவங்களுடைய காம்போ தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 படங்கள் பண்ணியிருந்தாங்க. மேட்டுக்குடி, உலகத்தை அளித்தா, நிறைய படங்கள். அந்த காம்போ வந்து எல்லாருமே திரும்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்காதான். பட் அப்போ பயங்கர பீக்ல இருந்தது இல்லையா? கார்த்திக் சார் நீங்க நேரில் பார்த்து பேசியிருப்பீங்க, எப்படி ரொம்ப க்ளோஸ், என்ன வந்து விஷ் அப்படின்னு தான் கூடுவார். ஆமா, அவர் வந்து கூட்டத்தில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்களாம் பேசும்போது விஷ் அப்படின்னா போதும், அவர் தான் வந்துட்டாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன். நான் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். நான் இப்போ கூட திடீர்னு ஏதாவது ரொம்ப ரேராக ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்பார், ஐ விஷ் அவர் யூ அப்படின்னா மெசேஜ் அனுப்பி பேசிப்போம். பட் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, அவரோட நடிக்கிறது வந்து லவ் பண்ணலாம். கார்த்தி சார் லவ் பண்ணலாம், உண்மையில சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. ஆண்கள் லவ் பண்ணலான்றீங்க? ஆமாம், அந்த மாதிரி கேரக்டருங்க பழகிறதுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாரிலாம் இப்போ யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற நல்ல ஒரு பழகிறதுக்கு. இப்போலாம் வந்து அப்போல்லாம் கேரவன் இல்லை, அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒட்டு உட்காந்து சாப்பிட்றது. இப்போ கேரவன் ஒன்று வந்து 3/4 பேர்த்த பிரிச்சிருது. ஸோ அது ஒரு பெரிய கேப், உண்மையிலே பெரிய கேப்பு கேரவன் வந்ததுக்கப்புறம் தான். அப்போல்லாம் ஒட்டுக்காக தான் சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். சத்யராஜ் சார், பிரபு சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், கார்த்திக் சார் ஆர்டர் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரு இது இருந்துச்சு. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அது முக்கியமாக சுந்தர் சார், கார்த்திக் சார் காம்போன்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமே மேக்ஸிமம் எல்லா படமே ஹிட்.
உள்ளத்தளித்தா உனக்கால உள்ளம் கொள்ளை போகுது, மேட்டுக்குடி. ஆமாம் மேட்டுக்குடி, வெரி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். பட் இருந்தாலும் கார்த்தி அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு இந்த ஷூட்டிங் சரியா வரமாட்டாரு, லேட்டா வருவாரு அப்படின்ற மாதிரி. உண்மைதானா? அது உண்மைதானா இல்ல வேணும்னே சொல்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளத்தளித்தா வந்து எனக்கு தெரிஞ்சு 38 நாளில் 40 நாள்லேயே முடிச்சிட்டோம். ஓ, மேட்டுக்குடி படமே. 40. ஆமாம், ஓகே. வராமல் எப்படி முடிக்க முடியும்? இப்போது 9 மணிக்கு வர்றவர் 10-10:30 வருவாருங்க. அது வரைக்கும் வேறு ஷார்ட் டைரக்டர் எடுத்துகிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. ஆனால் வந்தாருன்னா நம்ம வந்து 10 தடவை மனப்பாடம் பண்ணி பேசுகிற டைலாக்கை காதல் கேட்டு நடிச்சிட்டு போயிடுவார். அதேமாதிரி டப்பிங்கு நம்ம வந்து ஒரு 3 லைன்ன்றப்ப பிரித்து பேசுவோம். ஒரு சீனை ஃபுல்லாக பேசுவார் உட்காந்து. இப்படி உட்காந்து பேசினாரா ஃபுல் சீன் பார்த்துட்டு அப்படியே பேசுவார். ஸோ அந்த டேலண்ட் இருக்கிற லேட்டாக வந்தானே தப்பே இல்லை தான் சொல்லுவோம். நம்ம லேட்டாக தான் தப்பு இல்லை, பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேசுறீங்க ரீசெண்டாக? இப்போ எதுவும் பேசுனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய டாக்டர் வெட்டிங்க்கு மட்டும் ஒரு தடவை பேசினேன். அப்போ வந்து மதுரையில் இருக்கேன், வந்தோடனே கால் பண்ணுறேன்னாரு. அப்புறம் தெரியல, மீட் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் அவருக்கு அந்தகன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுலுமே ஒரு நல்ல பேர் கிடைச்சது. திரும்ப அவரும் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாருமே திரும்ப அவரெல்லாம் நடிச்சா நாங்களாம் லவ் பண்ணி நடிப்போம். அவரோட நடிக்கிற காத்துட்டு இன்னும் வாய்ப்பு இருக்கா சுந்தர் சாரும் காஜ் சாரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு? எப்படின்னு தெரியல, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் அவரோட நீங்கள் படம் பண்ணியிருப்பீங்க, பவித்ரா படம். பவித்ரா, நேசம் 2 படம் பண்ணியிருக்கேன். பவித்ரா படத்தில் ஒரு டெரரான ஒரு ரோல்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆமாம். அப்போ ஆரம்பித்த அவங்களோட பயணம் அஜித் சார் இருப்பீங்க. இப்போ அஜித் சார் நேற்று வந்து துபாயில் கார் ரேஸில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கு அவருடைய டீம். வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கேன். அது அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா பவித்ரா வந்து அவருடைய தமிழ் 2வது படம். தமிழில் 2வது படம். ஆக்சுவலாக அவர் வந்து அந்த பவித்ரா வந்து கே. சுபாஷ் டைரக்ஷன். அவர் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ராதிகா மேடம் வந்து அப்போ வந்து பீக்கில் இருக்காங்க. லேடி ஓரியன்ட் சப்ஜெக்டில் அப்போ ராதிகா மேடம் வந்து பீக்கில் அவங்க. ஸோ அவங்கள வச்சு பண்ணலாம். நாசர் பேர், அப்போ யங் பேர் யாராவது ஒருத்தர் வேணுன்றப்போ செல்வா சார் தான் சொன்னார். நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அஜித், அவரை வேணும் அப்ரோச் பண்ணேன். நாங்கள் போய் கேட்கும்போது நடிக்க மாட்டேன்ட்டார். அஜித் சார் நடிக்க மாட்டேன்ட்டார். ஆமாம், ஏன்னா அப்போ தான் அவர் வந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் படுத்திருந்தார். அப்போ சுபாஷ் சார் சொன்னால் நீங்கள் வேண்டாம், சாங்கெல்லாம் அதில் ஃபைட் இல்லை, சாங் கடைசி எடுத்துக்கிறேன், கதையே வந்து நீங்கள் பெட்டில் படுத்திருக்க மாரி தான், அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டில் படுத்திருக்க மாரி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சரி யோசனை பண்ணி சொல்கிறேன்னாரு. இப்போ ராதிகா மேடம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காப்புல, ஏன் மிஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி அவரை நடிக்க திருப்பி கூப்பிட்டு வந்தது கே. சுபாஷ். அது அவருக்கே தெரியும். வந்துச்சு, அந்த படம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த படம் முடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆசை கமிட் ஆனார். ஓகே, பவித்ரா முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆகி அப்படி போயிட்டார். அதுக்கப்புறம் நேசம் நடித்தேன். பட் எங்கே பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபேமிலி விசாரிப்பார், ரொம்ப எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவார். இப்போ நேற்று செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து அஜித் ஜி, கங்க்ராட்ஸ், ரியலி ஐம் ப்ரவுட், ஐம் யுவர் ஃப்ரெண்ட், தேங்க்யூ சார். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 2 பேரும் முன்னணி நடிகர்கள், அஜித் ஆகட்டும் நடிகர் விஜய் ஆகட்டும். இந்த பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் பக்கம் போயிட்டேன், இனிமேல் படம் நடிக்க மாட்டேன், ஒரு படம் தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அஜித் அவர்கள் இனிமேல் ரேஸில் தான் முழு கவனம் செலுத்த போகிறேன், வருஷத்துக்கு ஃப்ரீயாக இருக்க மட்டும் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமாக இருக்காது? அது கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. இப்போ நீங்களே கேட்டீங்க கார்த்தி சார் திருப்பி வந்தால் சார், கார்த்தி சார் வந்தால் அந்தமாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கு உண்மையிலேயே அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நல்லா இருக்கும். பட் ஆனால் சினிமான்ற நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் இன்னும் வந்துட்டுருக்காங்க. இந்தமாரி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். யார் எப்போ பூமாய் எப்போ ஜெயிச்சு வருவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸ் தானே இவங்களுடைய படங்கள் ரிலீஸ். நடிக்கணும், கண்டிப்பாக நடித்தா நல்லது தான். பட் அவங்க இவ்வளோ என்ன மைண்டில் வச்சுருக்கான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம போய் நீங்கள் நடிக்க நம்ம சொல்ல முடியாது, நடிக்காது சொல்ல முடியாது. நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவங்க தான் தீர்மானிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் ஆரம்பம் சொன்ன மாதிரி நெகட்டிவாகவும் பண்ணீங்க, குணச்சித்திர கேரக்டர் பண்ணீங்க, காமெடியாக நிறைய பண்ணிட்டீங்க. உங்களால் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன? உனக்காக திருநங்கை வேஷம் தான். அலிபாபா. ஏன்னா அது வந்து சடனாக 2 நாளைக்கு முன்னாடி தான் சுந்தர் சார் கூப்பிட்டு சொல்லி இந்த வேஷத்தை நானே ஜர்க் ஆகிட்டேன். என்ன நான் எப்படி தலைவன் எல்லாம் பண்ணுங்கன்றப்ப அப்போ தான் இதெல்லாம் ஷேவ்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி மீசெல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணுறது கெட்டப்லாம் போட்டு பார்த்தோம். வாசனை ஒரு இடத்துல ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஃபுல்லாக கெட்டப் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நடந்து வரும்போது எல்லாம் ஒழுங்கு சிரிச்சாங்க. கார்த்தி சார் அம்பாவில் ஒழுங்கு சிரிச்சாலே சரி ஓகே இந்த கேரக்டர் செட் ஆயிரும் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு வில்லனாக நடிச்சிடலாங்க,
ஒரு காமெடி பண்ணுறது சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தான் முன்னாடி சொன்ன மாரி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதான் நான் நடிச்சதில் கஷ்டப்போம். இன்னும் நீங்கள் ஏதாச்சும் இந்த ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டீங்களா? எல்லா கேரக்டர் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்ன கிடைக்குதோ அதை நம்ம பண்ணிட்டு போகிறோம். அது ஒரு சீனாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க த்ரோட்டாக வரணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சத்யராஜ் வந்து நான் வந்த புதுசில் சொன்னார், சந்தனா காட்டில் நடித்து அவர் வந்து பிரிவு பார்த்துட்டு சொன்னார், இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நிற்காதீங்க, எது வந்தாலும் ஏற்று நடிங்க. அது ஒரு சீனாலும் சரி, அரை சீன் இருந்தாலும் சரி. இப்போ மலையாள ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 சீன் வருவாங்க, பெரிய ஸ்டார் கூட 1 சீன் வருவாங்க. அந்த மாதிரி எது வந்தாலும் எடுத்து நடிங்க. சத்யராஜ் சார் எனக்கு அப்பவே சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணிடுறது அப்படி தான். இன்னொரு என் தலைவன் நிலகல் ரவி, தூள் கிளம்ப மச்சான் எது வந்தாலும் அந்த மாதிரி அவர் கலக்கிட்டு இருக்காரு. காமெடியான இப்போ மாறி கலக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அப்படி மாறி மாறி என்ன கொடுக்குறாங்களோ டைரக்டர்களுக்கு அதை நம்ம நடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த பர்டிகுலர் கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது, யோசிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் குணச்சித்திர கேரக்டர் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் நெகட்டிவாக தான் பண்ணீங்க. ஆமாம். இப்படி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நேரில் பார்க்குற மக்கள் யாராவது திட்டிருக்காங்களா? அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? அதாவது இந்த பவித்ரா படம் ஒன்று சொன்னாங்க. ஆமாம். அது வந்து என்னென்னா ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். நர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி அவங்களையெல்லாம் வந்து ஆப்டேட் பண்ணுற மாதிரி. ஓகே. அப்போ வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்களாம் எனக்கு ரொம்ப எகென்ஸ்ட் பண்ணாங்க கோயம்புத்தூரில். ஓ ஆமாம், ரியலாகவே எகென்ஸ்ட் பண்ணாங்க. சார் இப்படிலாம் நடிக்கக்கூடாது சார், என்ன சார் நீங்கள் எங்களையெல்லாம் கேவலப்படுத்தி நடிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி என்னை அடிச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதில் வந்து நான் ட்ரை பண்ணேன், அவங்க திருப்பி என்னை திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களை வந்து பாசிட்டிவாக தானே நீங்கள் காமிச்சிருக்காங்க, அதனால சொல்லி அந்த மாதிரி இருக்குது. சீரியல் பண்ணும்போது நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். சீரியல் வந்து கிட்டத்தட்ட 40-50 சீரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். ராதிகா மேடத்தோட மட்டும் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஒரே ஸ்லாட்டில் பண்ணியிருக்கேன் நான். அப்போ அவங்களோட நடிக்கும்போது நிறைய அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசும்போதோ இது பண்ணும்போதோ அதை வந்து நீங்கள் முரட்டு காலைன்னு ஒரு படம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி பக்கத்தில், அது உண்மையிலேயே நினச்சிட்டு என்னோட பயங்கர சண்டைக்கு வந்திருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்னு சீரியஸ் எல்லாம் சண்டை போட்டு, அவங்க வீட்டில் அம்மா அப்படி இல்லைம்மா அது ஒரு சீரியல் இல்லை, இருந்தாலும் எப்படி நீங்கள் அப்படி பேசலான்னு நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய வாங்கியிருக்காங்க அதெல்லாம். பட் அதெல்லாம் எப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்களா? நம்ம கேட்டோம் ரீச் ஆயிடுச்சுன்னு தான் எடுத்துக்கணும். பவித்ரா ரீச் ஆகும்போது எனக்கு பவித்ராவில் நிறைய அவார்டு கிடைச்சது காரணம் அதுதான். ரொம்ப அரகண்டான ஒரு டாக்டராக நடிச்சிருப்பேன். சில பேருக்கு டாக்டர்ஸே கிடையாது, ஏப்பா நாங்கள் என்ன அப்படியாப்பா ஏப்பா கேவலப்படுத்தி நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க, அவங்களாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே. இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் முன்னணியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. யாருடைய ஒர்க் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வியந்து பார்க்குறீங்க? நான் சமீபத்தில் இப்போ நான் பார்த்த லப்பர் பந்து தினேஷ் சார் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு வந்து இன்னும் நிறைய வளரணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நான் அந்த டைரக்டர்கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் படம். ஆமாம், அதில் வந்து ஸ்வஸ்திகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துச்சு. ஆமாம். ஓகே, மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த மொத்த படத்தை டைரக்டர் தான் தூக்கிட்டு வர்றாரு. எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் நல்லா தூக்கிட்டு வர்றாரு. அதில் இவங்க வந்து அவருக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து அவங்க அவ்வளோ ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எத்தனை நாள் எங்கே போனாங்கன்னு தான் நாங்களாம் யோசிக்கிறோம். இப்போ பயங்கர பிஸி, அது வேற. பட் அந்த டைரக்டர் வந்து இவங்க நல்லா பண்ணுவான்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி அமைஞ்சிருச்சு. செகண்ட் நல்லா அமைச்சு. அதே மாதிரி டெஃபினட்டாக தினேஷ் சார்லாம் இன்னும் நல்லா வரணும் ஆசைப்படுறேன். ரீசெண்டாக பார்த்து வியந்த படங்களில் லப்பர் பந்து தவிர்த்து வேறு படங்கள் நீங்கள் பார்த்து வியந்திருப்பீங்களா? மகாராஜா சூப்பர் படம். அது வந்து சுந்தர் சார்ட்ட தான் கேட்டேன், எப்படி தெரியல. ஏன்னா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப அதை பர்ஃபெக்டாக அந்த டைரக்டர் பண்ணியிருக்காருன்னு சுந்தர் சார் ரொம்ப பாராட்டினார். அந்த படம் பிரமாதமான படம் அது. ஓகே. இப்போ வேறு என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கேங்கஸ் வருது, வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நடு சென்டர்னு ஒரு வெப் சீரிஸ். ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகரில் ஒருத்தர் சசிகுமார் சார். அவரோட படத்தில் நடிக்காட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த அயோத்தியை நடித்து நான் ரொம்ப எமோஷனல். 2 தடவை பார்த்த ஒரு படம் நான் அயோத்தி கூட அந்த லிஸ்ட்டில் சொல்லலாம். பார்த்துட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசினேன். அதுக்கப்புறம் நல்ல இப்போ நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டோம். பெரிய லக்கா அவரோட நடிக்கலே நான் சொல்லிட்டு இருக்கும்போது நடு சென்டரில் அவரும் நடித்தார். ஸோ அவர் காம்பினேஷனில் நடு சென்டர் ஒரு படம். அப்புறம் வந்து யோகி பாபு படம் 2 முடிஞ்சிட்டு இருக்கு. 2 படம். ஓகே. ஸோ பயங்கர பிஸியாக தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு ரவுண்டு தெரியுது. கடைசியாக வருவீங்க. உங்களோட இயக்குனர் படம் தான் சுந்தர் சி அவருடைய படங்கள், டைரக்ட் பண்ண படங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட், இந்த படமா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ஜாலியாக தான். ஓகே. முறைமாமன் ஆர் மேட்டுக்குடி? முறைமாமன் ஆர் அருணாச்சலம்? முறைமாமன் தான். முறைமாமன் ஆர் உன்னை தேடி? நீங்கள் எது கேட்டாலும் நான் முறைமாமன் தான் சொல்லுவேன் சார். இதெல்லாம் போங்க சார். காரணம் சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. அவருடைய முதல் படம். ஓகே. அதனால அவர் எடுத்ததில் முதல் நடிகன். ஓகே. சரி, நான் சொல்லுவேன். சரி, ஓகே. நான் முறைமாமன் இப்போ நான் இது பண்ணிக்கிறேன். முறைமாமன் இல்லாமல் நான் வரேன் இப்போ நான். ஓகே. உனக்காக எல்லாம் உனக்காக
ஆர் உள்ளம் கொள்ளை போகுது? உனக்கல்ல உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக ஆர் அன்பே சிவம்? அன்பே சிவம் ஆப்வியஸ்லி. அன்பே சிவம் ஆர் வின்னர்? அன்பே சிவம். அன்பே சிவம் ஆர் கிரி? அதே தான் சொல்லுவேன், அன்பே சிவம் தான் சொல்லுவேன். அன்பே சிவம் ஆர் லண்டன்? அன்பே சிவம் தான். நீங்கள் அதை விட்டீங்கன்னா அந்த மாற்றி சொல்ல மாட்டேன். அன்பே சிவம் ஆர் கலகலப்பு? அன்பே சிவம் தான். சரி, அது மாறவே மாறாது. இப்போ அன்பே சிவம் தான் வந்துட்டு இருக்குமா கடைசி வரைக்கும்? இல்லை வாய்ப்பு இருக்கா அடுத்த படங்கள் ஏதாவது? நீங்கள் இப்படி அன்பே சிவம் கலகலன்றப்ப ரெண்டுமே 2 சேனல், அது மாற்றவே முடியாது. அன்பே சிவன்றது வந்து நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு படம். அது சுந்தர் சார் கூட சொல்லியிருக்காரு, அந்த படம் பெருசாக போகாட்டி எனக்கு வந்து பேர் கிட்ட. கலகலப்புன்றது மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். இந்த சேனல் வேறு, அந்த சேனல் வேறு. ஸோ ரெண்டுமே நம்ம பிரித்து காய்க்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா அன்பே சிவம் எனக்கு பிடிக்கும், கலகலப்பு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் முறை மாமன் ஸ்கிப் பண்ண மாதிரி இப்போ நான் அன்பே சிவம் ஸ்கிப் பண்ணுறேன். அதை தவிர்த்து நம்ம போகலாம். கலகலப்பு ஆர் தீயா வேலை செய்யணுகுமார்? தீயா வேலை செய்யணுகுமார். தீயா வேலை செய்யணுகுமார் ஆர் அரண்மனை? அரண்மனை. அரண்மனை ஆர் ஆம்பளை? அரண்மனை. அரண்மனை ஆர் வந்தா ராஜாவாக தான் வருவேன்? வந்தா ராஜா வருவேன். வந்தா ராஜாவாக தான் வருவேன் ஆர் காஃபி வித் காதல்? காஃபி வித் காதல். காஃபி வித் காதல் ஆர் மதகஜ ராஜா? மதகஜ ராஜா. இதில் நீங்கள் முறை மாமனும் அன்பே சிவம் தான் அப்படி லாக் ஆகி நின்னீங்க. என்ன காரணம் அது? முறை மாமன் என்னுடைய இயக்குனரோட முதல் படம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு படம், புது படம் கிடச்சி அதில் வெற்றி அடைஞ்சு இவ்வளோ தூரம் வர்றதுன்றதுக்கு அடித்தளம் அந்த முறை மாமன். ஸோ அந்த படத்தை நான் விட்டு தரமாட்டேன். அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட் நடித்ததில் நான் இருக்கேன். ஸோ அது ஒரு சந்தோஷம். அன்பே சிவம் வந்து அவர் எடுத்த ஜேர்னல்லையே டிஃப்ரெண்ட் ஜேர்னல் நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி அவர் இன்டர்வியூலாம் சொல்லுவார், அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு தனி ஒரு பொக்கிஷமான படம்னு சொல்லுவார். ஸோ அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், கமல் சாரோட நடித்த நான் ஒரு படம். ஸோ அதனால தான் அப்படி. மற்ற எல்லா படமே ஈக்குவல் தான். நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் இது மாற்றி தான் சொல்லியிருப்பேன். இது விட்டு அது விட்டு, அது விட்டு அதை விட்டா. ஸோ எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டாக சரி, ஒரு அந்த ரசிகனா சரி, எல்லா படமே எனக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் எந்த படத்தையுமே நான் திட்டமாட்டேன். ஒரு மாதிரி வித்தியாசமான படம் இது எதுக்கு எடுத்தாங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அப்படி எடுக்கலைன்னா அந்த படத்தை நான் பார்க்காம விட்டுருனே தவிர எதுவுமே கமெண்ட் அடிக்க மாட்டேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷமாக சுந்தர் சார் இருக்காரு. நீங்களும் நட்புலவர் இருக்கீங்க. நட்போட 34 வருஷம். 34 வருஷம். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு படம் சந்தன காற்று நடிக்கும்போது அவர் கோ டைரக்டர் மணிவண்ணன். அப்போ வந்து எங்கள் நட்பு. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளோ வருஷம் நட்போட எப்படி இருக்க முடியுது? ஏன்னா எப்போ வேணால் பிரியலாம், யார் வேணால் நம்மளை பிரித்து ஒன்று அந்த வேலைகள் கூட பார்க்கலாம். எப்படி இது இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க குஷ்பு மேமுக்கு அவங்க காதலை முதல்ல கண்டுபிடிச்சதே நீங்கள் தான். ஆமாம், அது நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நான் ஒவ்வொரு இன்டர்வியூ என்ட்ரியில் சொல்லுவேன், மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் அமைந்தால் மட்டும்தான் இப்போ நான் இங்கே உட்காந்து ஒன் இண்டியாவுக்கு இன்டர்வியூ எடுக்க முடியும், இல்லை நடக்காது. ஸோ அந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் அமைவாங்க. அந்த கொஞ்சத்தில் 2-3 பேர் தான். அதில் முக்கியமான ஒருத்தர் சுந்தர் சார். எனக்கு இப்போ எல்லாருமே கேட்பாங்க, கிட்டத்தட்ட அவர் 39 படத்தில் 38 படம், 38வது படங்க 37 படம் நடிச்சிருக்கேன். 2-3 படம் மிஸ் ஆனதுக்கு காரணம் என்னுடைய ரீசன் தான். அப்பா இறந்து தவறுனால போக முடியல, இப்படி சில உடம்பு சரியில்லாத படம். மற்ற எல்லா படத்துலையுமே நான் இருந்துட்டுருக்கேன். நட்புன்றது என்ன தெரியுங்களா? ஒரு அழகான 24x7, 365 நாளில் 24x7 எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது நம்ம. அந்தமாரி நண்பர்கள் அமைகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்தமாரி நண்பர் அமைஞ்சிருக்காரு. ஸோ அந்த பிரிக்க நிறைய வருவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு புரியுது. இப்போ நீங்களானு பேச எப்படியா பிரிக்க உள்ளே வரவன் தான் கெட்டு வெளியே திரும்பி போயிடுவான். அவனால் பிரிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நட்பை பிரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த நட்பை பிரிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் வாழ்நாள் அவனுக்கு நட்பே இருக்காது. நிச்சயமா இது உண்மைதான். பட் இருந்தாலும் 34 வருஷத்தில் எதுவும் மனக்கசப்புகள் ஏற்படலையா அவங்களுக்கு? இல்லைங்க, ரொம்ப கேஷுவலான டைரக்டருங்க அவர். ரொம்ப எப்படி படம் எடுக்கிறா அந்தமாரி லைஃப்லேயும் ரொம்ப கேஷுவல். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன சர்க்கிள். ஓகே. சினிமாவில் நான் இருப்பேன், விஷால் சார் ஆகட்டும், நிதின் சத்யா, வைபோ. வெளியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹரின்னு ஒருத்தர் இருக்கார், சாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கான். இப்படி சில பேர் தான். லிமிட்டடாக தான், ரொம்ப லிமிட்டட். அவர் அதிகமாக பழக மாட்டார். வீடு விட்டு ஆஃபீஸு படங்கள் பார்ப்பார். சாயந்தரம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். நீங்கள் அவர் ஏதாவது பார்ட்டிலையோ இல்லை பெரிய ஃபங்க்ஷன்லையோ எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் உண்டு, அவர் வேலையும் உண்டு, அவ்வளோதான். அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வெங்கட்னு ஒரு தம்பி இருக்கான் கூட, அவ்வளோதான். பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். ஆமாம், சூப்பர் சார். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் உங்கள் படம் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய அடுத்த படங்கள் வெற்றியடைய எங்கள் டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன் இண்டியா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.